ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு ஏடன்ஸ் ஹட். நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது ஒரு சூப்பரான கத்திரிக்காய் பொரியல் தான் பார்க்க போகிறோம். இது நம்ம வீட்டிலே மாடி தோட்டத்தில் விளைஞ்சது. இந்த மாதிரி பண்ணுறப்போ நம்மளுக்கு ரொம்ப ஃப்ரெஷ்ஷாகவும் கிடைக்கிது. அதுக்கு முன்னாடி திஸ் வீடியோ ஸ்பான்சர் பை மோட் ஷாப்பிங் ஆப். இந்த ஆப்பில் எக்கச்சக்கமான ஆஃபர்ஸ் போயிட்டுருக்கு. ஜஸ்ட் டவுன்லோட் பண்ணி ட்ரை பண்ணி பாருங்கள். வாங்க நம்ம கத்திரிக்காய் செய்கிறதுக்காக ஸ்டார்ட் பண்ணலாம். இப்போது ஒரு கடாயில் தேவையான அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கலாம். எண்ணெய் நல்லா சூடாகி வந்ததும் அதில் ஒரு 4-5 பூண்டு தட்டி வச்சுருக்கேன், அதை போட்டுடலாம். போட்டு நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கி எடுத்துடலாம். அதோட பச்சை வாசனையெல்லாம் போனதும் சின்ன வெங்காயம் ஒரு 10-12 சின்ன வெங்காயம் நறுக்கி வச்சுருக்கேன், அதையும் நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். இப்போ இது ஒரு கோல்டன் ப்ரௌன் கலரில் வர வரைக்கும் இதை நம்ம நல்லா வதக்கிக்கலாம். இதில் தேவையான அளவுக்கு கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். சேர்த்து எல்லாத்தையும் நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். இது நல்லா ஒரு முறிஞ்சு வரதுக்குள்ளே நம்ம இதுக்கு தேவையான மசாலாவை எடுத்து வச்சிடலாம். மிளகாய்த்தூள், கொஞ்சமாக மல்லித்தூள், கொஞ்சமாக மஞ்சத்தூள், இது 3 மட்டும்தான் போதும். அடுத்து நம்ம தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இப்போ இது நல்லா வதங்கி வந்ததும் நம்ம எடுத்து வச்சுருக்க மசாலாவை இதில் சேர்த்து அந்த பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இப்படி வதக்கிறப்ப நம்ம எப்போவுமே சிம்மில் தான் வச்சுக்கணும், இல்லைன்னா மசாலா எல்லாமே தீஞ்சு போயிடும். அடுத்து நம்ம கத்திரிக்காவை இந்த மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ இந்த பச்சை வாசனை போன மசாலாவில் நம்ம நறுக்கி வச்சுருக்க கத்திரிக்காவை சேர்த்துக்கலாம். சேர்த்து மசாலாலாம் கத்திரிக்காயில் நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இப்போ இது ஒரு 10 நிமிஷத்துக்கு வேகட்டும். வாங்க நம்ம அடுத்து ஃப்ளவர்ஸ் பார்த்துடலாம். இது ரீசெண்டாக ஊட்டியில் போட்ட ஃப்ளவர் ஷோவில் எடுத்த வீடியோஸ். உங்களுக்கு ஃப்ளவர்ஸ் நிறைய பார்க்குறது பிடிக்கும் அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் ஒரு தடவை அந்த ஃப்ளவர் ஷோ பாருங்கள். ஃப்ரீ டைமில் ஃப்ரீயாக இருக்கிறப்போ மைண்டுக்கு ரொம்ப ரிலாக்ஸாக இருக்கும், பார்க்கவே ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். பிடிச்சிருந்தா கண்டிப்பாக நீங்கள் ஒரு தடவையாச்சும் அதை போய் பாருங்கள். இப்போ பாருங்கள், நம்மளோட கத்திரிக்காய் பொரியல் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் ஒரு தடவை இதை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்துலேயே இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு வந்து சேரும்.